மக்கள் அமைதியாக இருந்து திருவிழாக்களை கோலாகலமாக கொண்டாடி அமைதியாக இருந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் திராவிட மாடல். அதே சமயத்துல திருவிழாக்கள்லையும் கலவரங்களை கிரியேட் பண்ண நினைக்கிறதோ, மத நல்லிணக்கத்தை குலைக்க நினைக்கிறதோ தான் ஆரிய மாடல். இதுல எந்த மாடல் வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க. இது கூட தெரியாத ஒரு நபர்களை நீங்கள் ஒரு நாட்டின் ராஜ்யத்தையும் அதன் ஆளும் பாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? ஒரு ஃபார்மையே ஃபில் பண்ண தெரியாத ஒரு நபர்கள், அதே ஆர்கனைஸ் பண்ண முடியாத ஒரு நபர்களை நீங்க ஆட்சி கட்டில் அமர வைத்தீர்கள் என்றால் அவர்கள் ஆட்சியை எப்படி ஆர்கனைஸ் நடத்துவாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திருநெல்வேலி தொகுதியில தாவேகா கேண்டிடேட்டா RS முருகன் அப்படின்னு ஒருத்தர் இறங்குறார். இந்த RS முருகன் யாருன்னா, நெல்லையில 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திருமணம் நடத்தினவர் தான் RS முருகன். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவரும் நயினார் நாகேந்திரன் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களால அவங்களுக்குள்ள ஒரு கிவன் டேக்ல நான் நெல்லையில நிக்கிறேன், நீங்க சாத்தூர்ல நின்றுக்கன்னு சொல்லி நிக்கிற மாதிரி தான் இப்ப சில பேர் பேசிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் மாடுதான் மேய்க்கணும். இவருக்கு நாளைக்கு சாணியை வச்சுதான் அடுப்பு கேஸ் கொடுக்கணும்னா எல்லாரும் மாடு மேய்ச்சா தான் நம்ம அதை செய்ய முடியும். வாங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு வளர்ச்சிக்கான பாதையை விட்டுட்டு மாடு மேய்க்கிறதுக்கு மட்டும் போனோம். மாடு மேய்க்கின்ற தொழிலை குறை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் அதனால் ஒரு மக்கள் வல்லரசாக முடியாது, பெரிய மாநிலமாக முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. த அக்விசிஷன்ஸ் ஆர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது குற்றச்சாட்டுகள் மிக வேகமாக தாக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசியல் பிரச்சாரம் இருக்கு. இதுவரைக்கும் சுமூகமா கொள்கை அளவிலே பேசிட்டு இந்த திமுகவில இருந்தும் இந்த தடவை ஸ்டாலின் அவர்களிடமிருந்தும் தனிப்பட்ட விமர்சனங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்னத்தை காமிக்குது அப்படின்னா, எலெக்ஷன் மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 2 கூட்டணிகளும் 2 தனி கட்சிகளும் என்னென்ன செஞ்சிருக்காங்க, இந்த நாட்கள்ல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தாதான், அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சு கொண்டாதான் இன்னும் டெவலப்மெண்ட்ஸுங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுல திமுக கூட்டணி போவோம். ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல உள்ள அந்த குற்றச்சாட்டுகள் உங்க மேல வைக்கிறாரு. தமிழகத்துல இருந்துகிட்டு இந்த கூட்டணி இருந்தாலும் இந்த கூட்டணி நடத்துறதுனதோ டெல்லி தான், இது ஒரு டெல்லி தர்பார் கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மதுரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, மக்கள் அமைதியாக இருந்து திருவிழாக்களை கோலாகலமாக கொண்டாடி அமைதியாக இருந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் திராவிட மாடல். அதே சமயத்துல திருவிழாக்கள்லையும் கலவரங்களை கிரியேட் பண்ண நினைக்கிறதோ, மத நல்லிணக்கத்தை குலைக்க நினைக்கிறதோ தான் ஆரிய மாடல். இதுல எந்த மாடல் வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க, மக்களாகிய உங்களுக்கு எது தேவை நீங்களே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப குறிப்பா நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, திமுக அதிமுக மேல சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளுமே அநேகமாக டெல்லியோ பிஜேபியோ சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கின்றது. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரோங்கிற இந்த நமக்கு நினைக்க தோணுது. அப்புறம் ஸ்டாலின் தன்னோட கட்சியோட சாதனைகளையும் அவர் பலாவரி எடுத்து கூடுறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகங்கள்னு ஒன்னொன்னா வரிசையா சொல்லி இதுக்கு மேல நான் சொல்லணுமா அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசிக்கொண்டு போகின்றார். ஆனால் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பழைய விஷயங்கள்லாம் தள்ளி போட்டு இன்று அதிமுகங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமியின் இரும்பு கைக்குள் கிட்டத்தட்ட இருக்கத்தான் செய்யுதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்ப அதே கூட்டணியில் தோல் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்கள் என்டிஏ கூட்டணியை விரும்பவில்லை, அவர்கள் எங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அதற்கு சாட்சி என்டிஏ கூட்டணியில ஒரு சிறுபான்மை கட்சியுமே இல்லை, எல்லாரும் எங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு அவர் அதை தன் பற்றி கூறுகின்றார். அதே கூட்டணியை சேர்ந்த நம்ம தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்றாங்க, நான் தனிப்பட்ட முறையில என்ன எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார், இதை பாருங்க நான் அக்ரிமெண்டே உங்களுக்கு காமிக்கிறேன். கடந்த தேர்தலில் 24 தேர்தலில் எனக்கு 5 MP சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு சொன்னாரு. அவர் ஒரு பக்கம் கையெழுத்து போட்டிருக்காரு, நான் ஒரு பக்கம் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கவில்லைன்னு அவர் சொல்ல, அதற்கு பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நான் கையெழுத்து போட்டது உண்மைதான், ஆனா என்ன சொன்னேன்னா 26 தேர்தலில் எங்களோட கூட்டணி இருந்தால்தான் நான் உங்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை தருவேன்னு நான் சொன்னேன். அதை நீங்க இல்லை, நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வெளியில போயிட்டீங்க, அதை நான் எப்படி கொடுத்துருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி தன்னை டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுல இன்னொரு டெவலப்மெண்ட் திமுக கூட்டணி நடந்திருக்கு. ராணிப்பேட்டை தொகுதியில அமைச்சர் காந்தி அவரோட பையன் வினோத் காந்தியை தான் முதல்ல கேண்டிடேட்டா போடுற மாதிரி இருந்தாங்க. திமுக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு கட்சியோட கேண்டிடேட் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் 2 ஃபார்ம் கொடுப்பாங்க கட்சியில். அதை நீங்க தாக்கல் செஞ்சுதான் நீங்க அந்த தொகுதியில நீங்க
உங்களோட வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். அப்ப திமுக இருக்கலாம், மாவட்ட செயலாளர்கள் திமுக ஆளினால் ஒரு தொகுதியோட மினிஸ்டரா நீங்க இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், கட்சி வந்து மாவட்ட செயலாளர் மூலமா தான் செயல்படும். அப்ப அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராக இருக்கவர் காந்தி, அவருக்கும் ஒரு மனக்கும் என்ன மனஸ்தாபங்கிறது தெரியல. அவர் இந்த 2 நாமினேஷன் ஃபார்ம் விடுவிக்க கூடாது, நானே கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ திமுக தலைமை என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, வினோத் காந்தி அந்த சீட்ல இருந்து எடுத்து காந்தி அவர்களுக்கே ராணிப்பேட்டை தொகுதியை திருப்பி கொடுத்திருக்காங்க. அப்ப இன்றைக்கு காந்தி அவர்கள் நாமினேஷன் இன்றைக்கு ஃபைல் பண்ணி அவன் இன்றைக்கு லாஸ்ட் டேட் ஃபைல் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக அதே மாதிரி தாம்பரத்தில் வந்த பிரச்சனையும் பேரளவுல பூசி மூழ்கி இன்றைக்கு எஸ் ராஜாவும் அவரும் வேண்டா விருப்பா அது கேண்டிடேட்டோட போய் ஓட்டு கேட்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்போ மேல்போக்காக நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து பூசி மெழுகப்பட்டு விட்டுன்னு தான் தோணும். அப்ப இனிமேல் வந்து எதிர் கேண்டிடேட்டாகவோ அல்லது ஒரு ரிபல் கேண்டிடேட் சொல்லுவாங்க அந்த கேண்டிடேட்டாகவோ வந்து ராஜா களமிறங்க வாய்ப்பு இல்லை. அப்ப திமுக ஓரளவுக்கு தாமரம் இப்ப செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே நம்ம அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கம் போல குற்றச்சாட்டு வைக்கிறார். விவசாயிகள் ஸ்டாலின் கேவலமா பேசிட்டாரு, பால்டாயில் போட்டு பேசுறவங்கலாம் பஞ்சு டயலாக் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விவசாயிகளை கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு போராட்டங்கள்லாம் முழங்குகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி, நான் உன்னோட ஆட்சி அவலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன் குற்றச்சாட்டுகளை முன்னால் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, நிப்பாட்டவில்லை. ஸ்டாலினும் ஆகட்டும் இவ்வளவு வேலைக்கெல்லாம் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, அவர் வேலையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இதுல இன்னொரு அந்த கூட்டணி கட்சிகள் இன்னொரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, பிஜேபியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு சொல்றது, அண்ணாமலை சார்ந்தவர்களுக்கோ எந்த சீட்டும் கிடைக்கவில்லை. அந்த 4 கூட்டணி, அதாவது நயனார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சேர்ந்து அண்ணாமலை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிட்டாங்க. பெரிய மனவர்த்தத்தில் அண்ணாமலை இருக்கின்றார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ணாமலை மனவர்த்தத்தில் இருப்பது பிஜேபிக்கு என்ன ஓட்டு விழுமோ அதுல ஒரு பெரிய சைசபிள் சங்க் உலாம போறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கு. பேரளவுல ஒரு பிரச்சாரம் பண்ணுவார், ஆனால் மனதளவுல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாங்க. இருந்தாலும் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடையாதுங்கிறதுனால அண்ணாமலையால எவ்வளவு அதை பிரிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியல. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் மோடி அவர்களும் பயங்கரமான ஒரு விரக்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார் தமிழ்நாடு யூனிட் மேல. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல்களும் ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு எம்பி கூட கிடைக்கல, ஒரு எம்பி வேணா கிடைச்சிருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அதிகமா கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்களையும் அவங்க கூட்டணி கிடைச்சிருக்கலாமே தவிர அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு ரிட்டனுமே இல்லாத இந்த ஊர்ல இருந்து நமக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்களேன்னு ஒரு கோபம் அவருக்கு இருக்கிறதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். தன்னை அவமானப்படுத்தினாங்க ஒரு ஃபீல் பண்றதாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்ப இது இப்படி போய்கிட்டு இருக்க, நம்ம பிஜேபியை சேர்ந்த குஷ்பு அவர்களும் ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டார். அவர் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும், தாவேகா பிரசிடென்ட் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தெரியாம பிஜேபி கேண்டிடேட் பேரை சொல்லிடுறாரு. அப்போ இதே சூழ்நிலையில பிஜேபி பிரஸ் மீட்ல குஷ்பு அவர்களை பத்தி கேட்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து இப்படி சொல்லிட்டாருங்க, அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, அப்ப விஜய் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. அவர் புதிதாக வந்திருக்கு, அவரை பத்தி ஒன்றும் பேச வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. உன்னை விஜயை பத்தி விமர்சனம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டோன்னே, அதான் சொல்லிட்டு நான் புதிதாக வந்திருக்கு, அவருக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை சொல்லும் போதுதான் ஒருவேளை உள்ள ஒரு விஷயம் தெரியாம வெளியில வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அவருக்கு அரசியலே தெரியாது பாருங்க, பிரச்சாரம் பண்ணும்போது எங்க கேண்டிடேட் பேரை சொல்லிட்டாரு, விஜய் மனதிலும் பிஜேபி தான் இருக்குது போல அப்படிங்கிறவங்க சொல்லிட்டாங்க. முழு மனதில் உள்ளது வெளியில வந்துருச்சு அப்படின்றாங்க. இதைத்தான் எல்லாரும் வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிஜேபியோட பி டீம்னு. நீங்க என்னடா படாடுறத பிரஸ் மீட்லயே போட்டு உடைச்ச மாதிரி பேசிட்டீங்கன்னு இப்ப எல்லாரும் குஷ்புமாக கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் மேல உள்ள வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டே அது பிஜேபியோட பி டீம் தான். அவர் இல்லைன்னா தனியா நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு குஷ்புமா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அதை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன உங்களோட விஜயோட மனசுல கூட பாஜக தான் இருக்குன்னா அப்ப பாஜகவோட பி டீம் நாங்க சொல்றது சரிதான் நிறைய பேர் பேசுறாங்க. இது இந்த 2 கூட்டணிகளுக்குள்ள விஷயம் நடந்து போயிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ நம்ம தாவேக விஜய் அவர்களை விட்டுறக்கூடாது இல்லையா? வழக்கம் போல விஜய்னு எடுத்து பிரச்சாரத்துல பிரச்சனை பண்ணணும். இன்னும் சென்னையை விட்ட சாண்டில் சென்னையிலேயே சுத்திட்டு இருக்காரு. எனக்கு வில்லிவாக்கத்திலேயும் தீநகர்லையும் பெர்மிஷன் கேட்டேன், 2 இடத்துக்கும் போறதுக்குள்ள அதிகபட்சமான டைம் 1 hour தான் கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய முடியும்? ஃபிளைட்ல போய் இறங்குனீங்க, தனி விமானத்துல போய் இறங்குறாச்சே கொடுத்துருக்காங்க, டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ண போற மாதிரி பேசுறாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விருப்பம் இல்லை, அதுவும் சென்னையை சுத்திக்கிட்டே ஒரு 4 ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு என்னை பிரச்சாரம் பண்ண விடவில்லை அப்படின்னு நீங்க சொல்லி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அது எடுபடுமானா நிச்சயமாக எடுபடாது. இன்ன வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறேன்னு சொல்றது, உங்க கட்சியோட கொள்கைகள் என்ன நீங்க சொல்றதை விட திமுகவை தான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வர வர உங்க பேச்சுல வந்து பிஜேபி, உங்க கொள்கை எதிரியான பிஜேபியை நீங்க எந்த இடத்துலயுமே எந்த வார்த்தையும் சொல்றதுல ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிறீங்கன்னு
உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களோட கடந்த பேச்சுகளும் அப்படித்தான் இருக்கு. நீங்க திமுக விமர்சனம் பண்றதை பற்றி தப்பு சொல்ல, தாராளமா பண்ணுங்க, தலைவர்களை விமர்சனம் பண்ணுங்க. அப்போ கொள்கை எதிரி சரியா இருக்கிறாங்களா? இவங்க அரசியல் எதிரி தான் அப்படின்னா நாளைக்கு சேர்ந்துக்கலாம். கொள்கை எதிரி என்பவன் இன்றைக்கு நாளைக்கு நான் சாகுற வரைக்கும் கூட சேர முடியாதவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் கொள்கை எதிரி. அப்ப அந்த கொள்கை எதிரியை பத்தி நீங்க விமர்சனமே பண்ணலாங்கும் போது இந்த கரூர் வழக்குக்கும் அதுக்கும் ஒரு முடிச்சு போட்டு பாக்குறாங்க நிறைய பேர். அது உண்மையா இருக்குமோங்கிற எண்ணம் என்று பப்ளிக் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஆதவர்ஜுன் அவர் பங்கு ஏதாச்சும் நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வகை போடத்துல அம்மா கை காமிச்சு நான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ட்டு போறாரு அவர். ஏன்னா அந்த கட்சியில இருந்தவர் இல்லையா, விடுதலை சிறுத்தைகள்னு ஓட்டு கேட்கிறாரு. அப்போ அப்படி நீங்க பார்க்கும்போது எல்லா பக்கமே ஒரே குழப்பம் தான். இப்போ ஒன்னு எல்லாரும் அன்னைக்கு நம்ம இந்த சில பேசியிருக்கோம், சில நண்பர்கள் கேட்டாங்க, நீங்க நாமினேஷன் ஃபைல்லாம் தப்பா பண்றது குறித்து பெருசா பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். விஜய் அவர்களே பாருங்க, அவரோட நாமினேஷன்லயே ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் கொடுக்குறாரு, இன்னொரு இடத்துல ஒரு பர்டிகுலர் கொடுக்குது. இதுல என்ன கஷ்டம்? முதல் இடத்துல கொடுக்குற பர்டிகுலர் அப்படி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்த இடத்துல அப்படி ஃபைல் பண்ண போறீங்க. அதை பார்த்து அழகா ஃபில் பண்ணி திருப்பி டைப் பண்ணி ஃபைல் பண்ண போறீங்க. எப்படி மிஸ்டேக் வரும்? வரவே வராது. அல்லது கரெக்டா அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்குள்ள ரெண்டாவது இடத்துக்கு வரவே வராது. ஏன்னா நீங்க நீட்டா அதை பார்த்து அப்படிங்க டைப் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. முதல் இடத்துல ஒரு கேஸ் இருக்கிறாரு, ரெண்டாவது இடத்துல 2 கேஸ் இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒரு அமௌண்ட் சொல்றாரு, ரெண்டாவது இடத்துல ஒரு அமௌண்ட் சொல்றாரு, ரெண்டாவது இடத்துல பஸ்ஸை சேர்த்துக்கிறாரு, முதல் இடத்துல பஸ்ஸை சேர்க்கல. அப்போ இதெல்லாம் டிஸ்கிரிபன்சிஸ் அப்படின்னு வரும். அதை இப்போ கூட சரி பண்ணலாம். இன்னைக்கு கூட எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி அவர் ஒரு மாடிஃபைட் அஃபிடவிட் கொடுத்து அவர் அதெல்லாம் மாத்திக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் நான் பண்றாரா பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. உடனே நாளைக்கு இதனால வித்ரா ஏதாச்சும் ஒரு நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உடனே பாருங்க விஜய் நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு நாமினேஷன் கூட ஒழுங்கா பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அது கூட தெரியல அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவருக்கே ஃபைல் பண்ண தெரியலன்னா அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை சொல்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பேசிக் விஷயம், பல காலங்களில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப சின்ன கட்சியான கட்சி ஃபைல் பண்ணிட்டு தாங்க, அவங்க நாமினேஷன் அவங்களுக்கு பெருசா ரிஜெக்ட் ஆகிறதில்லை. இது கூட தெரியாத ஒரு நபர்களை நீங்கள் ஒரு நாட்டின் ராஜ்யத்தையும் அதன் ஆளும் பாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? ஒரு ஃபார்மையே ஃபில் பண்ண தெரியாத ஒரு நபர்கள், அதையே ஆர்கனைஸ் பண்ண முடியாத ஒரு நபர்களை நீங்க ஆட்சி கட்டில் அமர வைத்தீர்கள் என்றால் அவர்கள் ஆட்சியை எப்படி ஆர்கனைஸ் நடத்துவாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இது ஒரு பேசிக் விஷயம். போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஃபார்ம் பண்ண முடியாத ஒருத்தனை கொண்டு போய் நீங்க இந்தியாவோட ஹெட்டா போட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஹெட்டா போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த சூழ்நிலையில ஒண்ணுமே தெரியாத, ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத இவங்களை சிஎம் ஆகவோ ஒரு எம்எல்ஏ ஆகவோ நீங்க கொண்டு எதுவோ போட்டீங்கன்னா இவங்களால எப்படி இது பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னு நீங்க கேட்கலாம், என்ன பண்ணோம்னா அதிகாரிகள் கையில நான் ஆட்சி கொடுக்கணும்னா, நம்பி கம்ப்ளீட்டா ஆட்சியை கொடுக்கணும்னா அவங்க மக்கள் பிரதிநிதிகள் தேவையில்லை. மக்கள் பிரதிநிதிகளுக்கு தங்களோட உரிமை என்ன, தங்களோட வேலைகள் என்ன, நம்ம அதிகாரிகள் எப்படிலாம் வேலை வாங்கணும், அதிகாரிகளோட நம்ம எப்படி மேலானவர்களா தெரிஞ்சுக்கணும். நேரம் ஒண்ணுமே தெரியாம போய் நீங்க அங்க நடக்கக்கூடியது பியூரோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான் நடக்கும். விச் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மக்களாகி எம்எல்ஏ எம்பிடியாச்சும் நீங்க ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் வாங்கலாம். அதிகாரிகள் கையில முற்றிலுமாக ஒரு கவர்மெண்ட் போச்சுன்னா அந்த கவர்மெண்ட்ல மக்களுக்கான உரிமை எதுவுமே இருக்காங்க. ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ, கவுன்சிலர் ஒரு முனிசிபல் கமிஷனரோட பெட்டர். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பியும் ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியோட ஒரு சீஃப் செக்ரட்டரியோட என்னைக்குமே பெட்டர். ஏன்னா உங்ககிட்ட 5 வருஷம் கழிச்சு நிக்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் செய்யணும். இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அது எந்த கட்சிகள் மூலமா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அரசாங்க கட்சியிலும் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். கொஞ்சம் அனுபவமும் படித்தவர்களும் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறவங்களும் இருக்கணும். அப்ப இந்த தாவேக்கால இன்னொரு விஷயத்துல பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட கேண்டிடேட் திடீர்னு பார்த்தா அவரோட பேரண்ட் தொகுதியுமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2001ல இருந்து அவரு இதுல தான் நின்றுட்டு இருக்காரு, நெல்லையில தான் நின்றுட்டு இருக்காரு, திருநெல்வேலி தொகுதியில் நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு அவர் சாத்தூருக்கு மாறுறாரு. அப்ப ஏன்டா இவ்வளவு நாளா நின்றுட்டு இருக்கிற நயினார் நாகேந்திரன் சாத்தூருக்கு போறாரு. ஏன் போனதோட கூட அங்க இருந்தா ஜெயிச்சு அவரு பாஜகவோட சட்டமன்ற தலைவரானார். ஏன் மாத்தி போறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி போகும்போது நான் கூட நினைச்சு சாத்தூர்ல எங்களுக்கு வெளியில சாத்தூர்ல அவர் சார்ந்த சமுதாய சார்ந்த ஓட்டு நிறைய இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கலாம். அது இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா இப்போ உங்க ஓட்டு இருக்குங்கிறதுக்கா இப்ப எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து தலைவராயிட்டார். தலைவராக இல்லாம ஒரு சாதாரண எம்எல்ஏ கேண்டிடேட்டா என் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய இருக்காங்கன்னு சேலத்துல இருந்து தர்மபுரியில் உதாரணத்துக்கு போய் நின்னாருன்னு வச்சுக்கோங்க, அங்க ஓட்டு உண்மை உழாது. அப்ப ஏன் அவ்வளவு தூரம் தள்ளி போறாருன்னு பார்க்கும்போது திருநெல்வேலி தொகுதியில தாவேகா கேண்டிடேட்டா RS முருகன் அப்படின்னு ஒருத்தர் இறங்குறார். இந்த RS முருகன் யாருன்னா நெல்லையில 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திருமணம் நடத்தினவர் தான் RS முருகன். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவரும் நயினார் நாகேந்திரன் சேர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களால அவங்களுக்குள்ள ஒரு கிவன் டேக்ல அவர் நான் நெல்லையில நிக்கிறேன், நீங்க சாத்தூர்ல நின்றுக்கேன்னு சொல்லி நிக்கிற மாதிரி தான் இப்ப சில பேர் பேசிக்கிறாங்க. அப்ப அது உண்மையா இருக்குமான்னு நமக்கு தெரியவில்லை. இப்ப நம்ம திருநெல்வேலியை பார்க்கும்போது
ஆர்எஸ் முருகன் நிக்கிறதுனால தாவேக்காக அங்க ஒரு வெயிட்டான கேண்டிடேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவருக்கு இடம் கொடுத்து தான் நயினார் வந்து சாத்தூருக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு கூட இப்ப இருக்கு. இப்ப அரசியல் நீங்க பாருங்க, கட்சி கூட்டணி எல்லாம் தாண்டி கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கக்கூடிய கூட வாய்ப்பு கூட நிறைய இருக்குங்கிறத இதில் நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப சாதியமும் கிவ் அண்ட் டேக்கும் பணமும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அரசியல்ல பண்ணுதுங்கிறத நீங்க இதுல நிதர்சனமாக பார்த்து கொள்ளலாம். இது தாவேக்காவை பத்திய நியூஸ். இப்ப நம்ம நாம் தமிழர் சீமானுக்கு போவோம். அவரை பத்தி பொதுவாக ரொம்ப பேச கிடைக்கலனாலும் ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இவர் சில பேர் அதுல அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் அவன் இவன் பேசுற அளவுக்கு அவர் பேசுறாரு. சரி பரவாயில்ல. இன்றைக்கு அவர் திருவாய் மலர்ந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா தடையில்லா மின்சாரம், தடையில்லா கல்வி, எல்லாத்துக்கும் கேஸ், எப்படி மாட்டு சாணத்துல இருந்து நான் பயோகேஸ் கொடுத்துருவேன். இப்போ பயோகேஸ் எவ்வளவு கொடுக்க முடியும், எவ்வளவு வாங்க முடியும், எவ்வளவு மாடு இருக்கணும், எவ்வளவு சாணம் வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவருக்கு புரியுமா? தமிழகம் முழுசும் பயோகேஸ் கொடுக்கறதுக்கு அது ஒண்ணுமே தெரியாம வாய் இருக்குங்கிறதுக்காக வந்த இடத்துலலாம் வாயை தொடர்ந்து எதையாச்சும் ஒன்று பேசிட்டு போயிடுறது. அப்படி திருவாய் மலர்ந்து பேசிட்டார். திருப்பியும் மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, திருப்பியும் உங்களை மாடுகிட்டையும் ஆட்டுக்கிட்டையும் தான் கொண்டு போறாரு. மாடும் ஒரு நாட்டை வல்லரசாக்காது, ஒரு இன மக்களை மிக மிக உயர்ந்த இன மக்களாக மாட்டாங்க. நீங்க தமிழ் நல்லா புரிஞ்சுக்கணும். பழந்தமிழ் நம்ம பேசுறோம். பழந்தமிழன் ஏன் சீரோடு சிறப்போடு வாழ்ந்தான்னா அவன் மாடு மேய்ச்சல் ஆடு மேய்ச்சல் அது நிறைய பேர் பண்ணாங்க. அவன் கடல் கடந்து உலகம் முழுசும் வாணிபம் பண்ணான். அன்னைக்கு உலகில கடல் கடந்து வாணிபம் பண்றதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சயின்ஸ்ல. அதை பண்ணவன் தமிழன். அப்போ அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம எதுல இருந்து வெளியில வந்துட்டோம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம எதை விட்டு எங்க வந்து பெரியார் ஆனமோ திருப்பி அதுக்குள்ளேயே அவர் கொண்டு போற ஆடு மாடு அப்படிங்கறதான் போறாரு. அந்த மாட்டு சாணத்தை வச்சு அவர் வந்து கோபர் கேஸ் தயாரிச்சு எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் வயபிள். அது வந்து ஒரு நடக்கக்கூடாத காரியம். அவ்வளவு பேருக்கும் இந்தியாவில் இருக்க, தமிழகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கும் கேஸ் அதில் கொடுக்கணும்னா எவ்வளவு சாணம் வேணும், எவ்வளவு மாடு வேணுங்கிற முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா அது பத்தாது. அப்ப எல்லாரும் மாடுதான் மேய்க்கணும். இவருக்கு நாளைக்கு சாணியை வச்சுதான் அடுப்பு கேஸ் கொடுக்கணும்னா எல்லாரும் மாடு மேய்ச்சா தான் நம்ம அதை செய்ய முடியும். வாங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு வளர்ச்சிக்கான பாதையை விட்டுட்டு மாடு மேய்க்கிறதுக்கு மட்டும் போனோம். மாடு மேய்க்கின்ற தொழிலை குறை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் அதனால் ஒரு மக்கள் வல்லரசாக முடியாது, பெரிய மாநிலமாக முடியாது. இந்த தமிழகம் வந்து இந்தியாவில் பெரிய மாநிலத்தில் ஒன்றாக இருக்குன்னா காரணம் மாடு மேய்க்கிறதுனால ஆடு மேய்க்கிறதுனால இல்லை. அந்த தொழில் பின்னால போயிருந்தாலும் மற்ற தொழில் நாம் முன்னேறி இருக்கின்றோம். அதில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எலெக்ஷன்ல அக்யூசேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் அக்யூசேஷன்ஸ் மட்டும் சொல்லாம, குற்றச்சாட்டுகள் மட்டும் எதிர் குற்றச்சாட்டுகள் மட்டும் சொல்லாம, இப்போ எலெக்ஷன் எந்த ஃபேஸுக்கு வந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ராஜன் செல்லப்பா வந்து அன்னைக்கு செல்லூர் ராஜு அழகா சொல்லியிருக்காரு, யார் என்ன சொன்னாங்க போட்டி எங்களுக்கும் திமுகக்கும் தான். ராஜன் செல்லப்பாவும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு எல்லாரும் செல்லூர் ராஜு வந்து அவர் சொல்லுவாங்க தெர்மாக்கூல்னு, அதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் செல்லூரில் சென்று கேட்டீர்கள் என்றால் இன்றைக்கும் அவர் அங்கதான் இருக்கார். பங்களால வீட்டு போட்டு உட்கார்ல, செல்லூர்ல ஒரு சாதாரண ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு செல்லூர் மக்கள் இன்றைக்கும் நினைச்சு போய் பார்த்தா அவர் இருக்கும்போது போய் பார்த்தா அவரை பார்க்கலாம். ஈஸிலி அக்சசிபிள் மேனா தான் இருக்கிறார். ராஜன் செல்லப்பாவை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருப்பதனால்தான் அவர்களால் இன்றும் ஹெவிவெயிட் கேண்டிடேட்டாக நிற்க முடியுது. இது எல்லா எம்எல்ஏக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம். மக்கள் உங்களை பார்க்க நினைக்கும் போது பார்க்கவாச்சு நீங்க அளவு இருந்தா தான் நீங்க வந்து நெடுங்காலமா அந்த தொகுதியில் நிற்க முடியும். மக்களும் இதையும் ஒரு பக்கத்துல மனசுல வச்சுட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு வரக்கூடிய கட்சி உங்களை மாடு வைக்க அனுப்பாம உங்கள் வளர்ச்சிக்கான என்ன பாதை வைத்திருக்கின்றதுன்னு, உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சிக்காக என்ன பாதை வைத்திருக்கின்றதுங்கிறத மனசுல ஆராய்ஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.